உங்களுக்கும் உங்கள் டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப நன்றி சார். கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால பயணம் அப்படின்னும் போது சாதாரணமானதா அதை கணக்கிடவே முடியாது சார். 16 வயதினிலே உங்க குருநாதர் டைரக்டர் பாரதிராஜா சாருக்கு முதல் படம், உதவி இயக்குனரா உங்களுக்கு முதல் படம். ஆனா உங்களுடைய பேட்டிகள்ல மீட்டிங்ல பேசும்போது ஏழை பணக்காரன் அப்படின்னு ஒரு படம் தான் உதவி டைரக்டரா சேர்ந்தேன் அப்படி ஒருவேளை அந்த படம் வந்திருந்ததுனாக்கா நீங்க வேற ரூட்டு பிடிச்சிருப்பீங்களா சார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. எப்படி நம்ம வரணும்னு நினச்சி நமக்கு எழுதப்பட்டு இருந்தால் நம்ம அதுக்குன்னு சின்சியராக உழைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் நடக்கும். அது என்னன்னா, ஒரு எந்த டைரக்டர்கிட்ட போய் சேர்றோமோ சில நேரங்களில் வந்து அந்த டைரக்டனுடைய ஒரு சாயல் அது இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் டைரக்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஆனால் அவருடைய டேஸ்ட்டு எல்லாமே சீரியஸ்னஸ். கண்டிப்பாக நான் வந்து சீரியஸ்னஸை விட எல்லாத்தையும் கொஞ்சம் லைட் ரிவைனில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ண ஆள். கண்டிப்பாக. ஸோ அதனால் அந்த படத்துக்கு அப்படிங்கிறது அல்ல, அந்த படத்துக்கு அது வரல அப்படிங்கிறது வேற. ஆனால் எப்படியோ ஒருத்தர் வரணும்னு சொன்னோம்னா அது எங்கிருந்து எப்படி வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். பாரதிராஜா சார் கிட்ட இருந்து வந்த முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னாக்கா பாக்யராஜ் சார் தான். ஆனா இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்க்கும்போது பாரதிராஜா சாருடைய எந்த சாயலுமே இல்லாம தான் அவங்களுடைய படங்கள் இருந்திருக்கு சார். அவர்கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க சார்? அப்ப இல்லை, டெக்னிக்ங்கிறது இப்போ வந்து ஒரு 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 சீனை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த டெக்னிக் பேசிக்காக அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டது. சூப்பர் சார். ஏன்னா நமக்கு சீன் கன்சீவ் பண்ண முடியும், அந்த சீன் கன்சீவ் பண்ணுறதை வந்து இது எப்படி ஷார்ட்டாக பிடிச்சி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த டெக்னிக் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அந்த டைரக்டோரியல் அந்த ஒர்க்குங்கிறது வந்து அது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டது. ஏன்னா வேறு எதுவுமே எனக்கு தெரியாமல் இருந்தேன். ஸ்கிரிப்டுங்கிறத வந்து நிறைய சினிமா பார்க்குறதுல நமக்கு அந்த நாலேஜ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். கண்டிப்பாக. ஸோ அவர்கிட்ட வரும்போது ஒரு சீனை இப்படி தான் எடுக்கிறது அப்படிங்கிறது எப்படி பிரித்து எப்படி எடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கணும், எது க்ளோஸ்அப் வைக்கணும், எது சைஸன், எது வந்து லாங் ஷாட்டாக இருக்கலாம், என்ன எது அப்படிங்கிறதெல்லாம் காரண காரியங்களுங்க. இதெல்லாம் வந்து அவர்கிட்ட தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பேசிக் அந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா ஸ்கிரிப்ட் நல்லா சில பேர் நீங்களே கேள்விப்பட கதை சொல்லும் போது நல்லா இருந்தியா, படமாக பார்த்தா என்னமோ மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன, இந்த டெக்னிக்கல் நாலேஜ் நல்லா இருக்கணும் நமக்கு. ஸோ அது வந்து எங்கள் டைரக்டர் இப்போ வந்து என்னுடைய படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா சீன் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, அது வந்து என் மனசில் என்ன நினச்சனோ அது கரெக்டாக ஷார்ட்டாக டிவைட் பண்ணி கரெக்டாக எடுத்ததுனால ஜனங்க வந்து இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல ஃபீல் பண்ணுவாங்க, இந்த இடத்துல சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எடுத்தேன். ஸோ அந்த எடுக்கிறதுங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். குரு மரியாதை அப்படின்னு உதாரணம் சொல்லும்போது கண்டிப்பாக பாக்யராஜ் சாரை சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட பாலகுரு சாருக்கும் அப்படிதான் சார் ஒரு மரியாதை ஒன்று எங்கே பார்த்தாலும் கொடுத்துட்டே வந்திருக்கீங்க பார்க்கும்பொழுது. ஏன்னா அவர் தான் அவர்கிட்ட சேர்த்தி விட்டது. ஓ, எங்கள் டைரக்டர்கிட்ட சேர்த்தி விட்டதுங்கிறது பாலகுரு சார் தான். எனக்கு முதல் சினிமாவில் வந்து தூயவன் சார் பழக்கமானார், தேவர் ஃபிலிம்ஸ். ஆமாம், அது வந்து வேற ஒருத்தர் அழகுராஜான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் மூலமாக வந்து தூயவன் பழக்கமானார். அப்போ தான் தூயவன் சார் வந்து கலைஞானம் இவங்கெல்லாம் வந்து இதில் தேவர் பிலிம்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கதை இலாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கதை இலாக்கான்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு 7-8 பேர் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த படமாக இருந்தாலும் தேவர் மறக்காமல் போய் அவங்களெல்லாம் கூட கூப்பிட்டு போய் படம் பார்த்துட்டு, என்னடா இதுலேருந்து நமக்கு ஏதாவது தோணுதா, இது நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி இதில் இது ஏதாவது பண்ண முடியுமாடா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாரு. அவங்கவுங்க ஒரு டைப்பில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது எல்லா படத்துக்கும் கூப்பிட்டு போவார். மெயினாக இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம், அது இது எது நல்லா இருக்குன்னு சொன்னாலும் கூப்பிட்டு போவார். ஸோ அப்படி அவங்கெல்லாம் பழக்கமாக இருந்ததுனால வந்து எனக்கு தூயவன் சார் எல்லாம் பழக்கமாக இருந்தது. அவர் மூலமாக வந்து பாலகுரு சார், ஜி ராமகிருஷ்ணன் டைரக்டர், ஏழை பணக்காரனுடைய அவர் வந்து தூயவனை வந்து கமிட் பண்ணியிருந்தார் அந்த படத்துக்கு கதை வசனகர்த்தா அப்படின்ட்டு. அப்போது வசனகர்த்தா ஆகும்போது அவர் பிஸியாக இருந்தது. தேவர் ஃபிலிம்ஸு, முக்தா ஃபிலிம்ஸு, அது இதுன்னு நிறையா படங்கள் அவருக்கு வந்து கதை கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் போகிறதுக்கு தட்டுப்பாடாக இருந்தது. இப்போ அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவரால் முடியல, வெவ்வேறு கம்பெனிக்கு போகிறதுனால உட்காந்து எழுத முடியலன்னு அப்புறம் நான் சான்ஸ் கேட்டே இருந்தேன். இல்லையோ நீ தான் எழுதணும் சான்ஸ் கேட்டு இருந்தியே, இந்த சீன் கொஞ்சம் எழுதியா நீ அப்படின்னு சொல்லி இதுதான் சிச்சுவேஷன் சொல்லி சீக்வன்ஸு சொல்லி எழுத சொன்னார். எழுதுன படித்து பார்த்துட்டு நல்லதாக இருக்குது. அவர் வந்து கேட்டான்னா நான் தான் எழுதுனேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன்னு சொல்லிடு அப்படின்னேன். அப்புறம் அவர் வந்து படித்து காமிச்சோடனே அவர் பிஸியாக இருக்கார் சார், எங்கேயோ வெளியே போனார், எழுதி காமிச்சதும் கூப்பிட்டு படிக்க சொன்னார் அப்படின்னு. ஃபோன் போட்டு கொடுன்னாரு. தூயம் வர வேண்டாம், ஃபோன் மட்டும் பேசினா போதும், ஃபோன் போட்டு கொடு அப்படின்னாரு.
அப்புறம் தூயவா இந்த டைலாக் நீ எழுதுனியா அந்த பையன் எழுதுனானா அப்படின்னு. ஏன் சார் இப்படி கேட்குறீங்க, நல்லா இருக்கா இல்லையான்னு. நல்லா இருந்த பின்ன எடுத்துகிட்டு போகிறேன், யார் எழுதுனா என்ன. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நீ பிஸியாக இருந்துட்டு இருப்ப, உன்னை பிடிக்கிறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, அதோட உன் அசிஸ்டன்ட்னு சொல்கிறேன். ஸோ அந்த பையன் நான் கூட கூப்பிட்டு போய் நான் செட்டில் கூடவே வச்சுக்கிறேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும், அதுக்கு தான் கேட்டேன். தாராளமாக கூப்பிட்டு போங்க, அவரும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னாரு. அப்போ தான் வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு 4-5 நாள் டிஸ்கஷன் வந்து அதுக்கப்புறம் ஷூட்டிங்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நடந்தது, செகண்ட் டே ப்ராப்ளமாக நின்று போச்சு. பாலகுரு சார் அதான் அவர் அங்கதான் இருந்தாரு, அங்கதான் பாலகுரு சார் பழக்கம். அப்பதான் பாக்குறீங்க? ஆமா, அவரை ஃபர்ஸ்ட் பாக்குறது அங்கதான் பாக்குறேன். ஜி ராமகிருஷ்ணன் சார் கிட்ட இருந்தாரு. அதுல அங்க போனோடனே எனக்கு பழக்கமாச்சு. அப்புறம் எந்த ஊர் என்னெல்லாம் கேட்டு அப்புறம் நான் பேசுறது டிஸ்கஷன் இதெல்லாம் பண்றதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் இது கேன்சல் ஆகி 2வது நாள் கேன்சல் ஆகி போச்சுன்னு சொன்ன உடனே அவர் வந்து ஒரே அப்செட்டில் நான் இருந்தேன். அப்போ அவரு வந்து எங்கள் டைரக்டர் கூப்பிட்டாருன்னு 16 வயதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அவங்க ஏற்கனவே பழக்கமானவங்க. அவர் பாலகுரு சார் கூப்பிட்டோன்னே இவர் போயிட்டாரு. ஆனால் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே, நானும் இங்கே வேலை இல்லாமல் இருக்கு, எப்படியா என்ன சேர்த்து விடுங்கன்னு சொல்லி தினம் அவர் வீட்டுக்கு நடையாண்டிருந்து அவரும் எங்கள் டைரக்டர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அப்புறம் கடைசியில் நேரடியாக நானும் எங்கள் டைரக்டருமே ஒரு நாள் மீட் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அவர் தான் டைரக்டர்னு தெரியாது. பாலகுரு சார் மீட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு போய் அன்னைக்கு வீட்டில் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் ஆஃபீஸுக்கு தேடிட்டு போனேன். அப்போ அவர் உட்காந்துருந்தாரு. நான் இங்கிலீஷில் வந்து அப்போ தானே மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சில மீட் மிஸ்டர் பாலகுரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் அடித்தேன். அவரும் இங்கிலீஷில் வந்து சி ஜஸ்ட் கான் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே சார், வெல்கம் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்னு திரும்பினேன். கேன் யூ ப்ளீஸ் டெல் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஐம் நாட் சச் பிக் ஷாட், ஐ வில் வெயிட் அவுட் சைட் அண்ட் சீ ஹிம் ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படின்னேன். அப்போ உடனே சொன்னார், இல்லை யாரோ ஒரு பையனுக்கு வேலை வேணும்னு பாலகுரு சொல்லிட்டு இருந்தாருன்னா எனக்கு தான் அப்படின்னு சொன்னேன். ஆயம் பாரதிராஜான்னு அப்போ தான் சொன்னார். ஸோ அவர் தான் டைரக்டர்னு தெரியாமையே அவர்கிட்ட பேசினேன். அப்புறம் நான் பேசின விதங்கள் அதெல்லாம் அவருக்கு ஏதோ இம்ப்ரெசிவ் ஆகி, சரி கொஞ்சம் படித்த பையனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். படித்தது பியூசிஏ ஃபெயிலு நான். பட் அது அரை இங்கிலீஷில் பேசுனது அவர் எதுவும் நிறையா படிச்சிருப்பேன், டிகிரி ஹோல்டர் மாதிரி அவர் நினச்சிக்கிட்டாரு. அவர் பேசுனதை நான் நினச்சிக்கிட்டேன், அவர் ரொம்ப டிகிரிலாம் படிச்சு. 2 பேரும் கேள்வி ஞானம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ டைரக்டர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுவார். அதுதான் அவர்கிட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தப்போ ரைட்டா அவர் ஃபீல் பண்றத வந்து இங்கிலீஷ்ல டாம் டூம் நடிச்சிருவாரு. நான் இல்ல நம்ம சரியா படிக்கல அப்படின்னு அந்த காம்ப்ளெக்ஸ் மைண்ட்ல இருக்கிறதுனால வந்து எனக்கு ஃப்ரீயா வராது. கண்டிப்பா. பட் அவர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஈஸியா அடிப்பார். தமிழ் சினிமா ஃபீல்டுலயே எனக்கு தெரிஞ்சு கண்ணாடி போட்ட ஒரு ஹீரோ அப்படின்னாக்க அது நீங்களா தான் சார் இருப்பீங்க. அந்த கான்பிடென்ட், அந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் இல்லாம ஒரு தைரியம் எப்படி சார் இருந்தது? இல்லை, இந்த கண்ணாடிக்கு காரணம் வந்து ஒரிஜினலாக வந்து எங்கள் டைரக்டர் தான். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் வாத்தியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளைன் கிளாஸ் ஒன்று வாங்கி மாட்டி விட்டாரு. அப்போ பார்த்தா புத்தி வார்ப்புகளில் வந்து அந்த லுக்கு அப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி கண்ணாடி போடுற பழக்கம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஒரிஜினலாக வந்து எனக்கு ஐ பவர் வந்து சின்ன வயசுலேருந்து கம்மியாக இருக்கேன்னு நான் மறைச்சிட்டேன். ஏன்னா லாங் டெஸ்கில் உட்கார்ந்துட்டு பிளாக் போர்டில் எழுதுனா பக்கத்து பையனை பார்த்து தான் எழுதிட்டு இருப்பேன். எனக்கு சரியாக தெரியல, அதுக்கெல்லாம் தெரியுது, எனக்கு கரெக்டாக தெரியலையான்னு டிஃபெக்ட்னு தெரிஞ்சு. ஆனால் நாங்கள் வாத்தியார்களை சில டீச்சர்களை எல்லாம் சோடா புட்டி அப்படி இப்படின்னு சொல்லி அடிப்போம், கண்ணாடி போட்டு வர்றவங்கள. அப்படிப்பட்ட பேர் வச்சதுனால நமக்கு இந்த வயசுலேயே சோடா புட்டின்னு சொல்லி எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு அதனால சொல்லாமே பக்கத்து பையன் பக்கத்து டெஸ்கில் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் பிரவீனா தான் ஒரு நாள் கண்டுபிடிச்சது. யாருக்கிட்டையும் சொல்ல, அதனால கண்ணாடியும் போடாமே இருந்தார். தெரியுதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துல்லியமாக கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போது ஷூட்டிங் அப்போ பாலகுரு சார் என்னை பார்க்குறதுக்காக வந்தார், பாமருக்கு பண்ணி அந்த டைமில். இங்கே அப்போது பாலகுரு சார் வர்றாருன்னா நான் இப்படி பார்க்குறேன், எங்கேன்னு. அப்புறம் என்னையே பார்த்தது, பாலகுரு சாரையும் பார்த்தது. நான் மறுபடியும் தேடிக்கிட்டே இருந்தேன், சாயங்காலம் முதல்ல டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லைண்ணே, அதெல்லாம் முடியாது, நேராக இருந்து ஷூட்டிங்லேருந்தே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் பாருன்னா இப்போ சின்ன வீட்டில் சொல்கிற மாதிரி தான். நான் அப்படி பார்த்துக்கிட்டுக்கா அந்த மாதிரி எனக்கு லெட்டர்ஸு கரெக்டாக இல்லை. எத்தனை வருஷமா இப்படி இருக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்குன்னு. எப்படி யார்கிட்டையும் சொல்லலை, சரி இப்படி காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ணி சொல்லாம விட்டேன். இல்லை அப்போவே பண்ணியிருந்தா அது கொஞ்சம் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகாது,
கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பரவாயில்ல, பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது போடுங்க, அவங்க நல்ல வேலை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் செக் பண்ணி கண்ணாடி போட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு படம் புதிய வார்ப்புள்ள போட்டதுனால நான் வந்து செகண்ட் படம் விட்டுட்டேன். எனக்கு என்னென்னா சில நேரங்களில் கண்ணாடி போட்டுருக்கோம், கண்ணாடி கழட்டினாங்கன்னா அவங்கள பார்க்குறது ஒரு மாதிரியே இருக்கும். சில வாத்தியார் டீச்சர்கள்லாம் என்ன எப்பவுமே அதோட போட்டு திடீர்னு கழட்டி அவங்க தொடச்சி கிடச்சிருக்கும் போது இப்படி பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரியே இருக்கும். ஸோ நம்மளை பார்க்கும்போது அந்த ஃபீல் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் என்னென்னா ஃபர்ஸ்ட் படம் நடிச்சும் போது புதிய வார்ப்பு நடிச்சுட்டேன். சூரராஜ சித்திரங்கள் கண்ணாடி போடலை, ஒரு போடல. அப்புறம் மௌன கீதங்கள் ஒரு பெரிய கண்ணாடியா ஒன்று போட்டுக்கிட்டு இருந்தேன், மேனேஜர் அந்த மாதிரிலாம் ரோல் வருதுன்னு. அப்புறம் பார்த்தா விடிமறை காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். அந்த எல்லா நாட்களும் போடல. அப்புறம் தோல் போச்சு இல்லை, அப்புறம் முந்தானம் முடிச்சு இதெல்லாம். ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து நான் போட்டும் போடலனால கண்ணாடிங்கிறது என்னோட பிராண்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் அந்த கண்ணாடியை வந்து ஃபைட்டப்போ கண்ணாடி பட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக, வாட்ச் உடஞ்சி போச்சுன்னா கழட்டி விட்டிங்கிறதுக்காக, இதுக்காக ஸ்டைலாக கழட்டுற மாதிரி கண்ணாடி கழட்டி வைக்கிறது அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அதான் சமாளிக்கிறது தான், வேற என்ன பண்ணுறது. எனக்கு ஃபைட்டு வந்து கண்ணாடியோட எவனும் ஃபைட்டு போடுறது, அது அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகுறதுங்க. அதனால் சும்மா பாதுகாப்பாக நான் அதை வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக பண்ணுற மாதிரி பண்ணி அதை பண்ணுறேன். நிறையா படத்தில் பண்ணோம்னா ஒரே மாதிரி இருக்கும்ல, அதையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பிறகு என்ன எப்போ பாரு அவர் ஃபைட்னா உடனே கண்ணாடி கழட்டுவார், வாட்ச் கழட்டுவாருன்னு. சரி எப்போ இருந்தாலும் உடஞ்சது தானே. கண்ணாடியை கழட்டிருக்கீங்க, வாட்சை கழட்டிருக்கீங்க, ஃபைட்டுக்கலாம் அப்படிலாம் இருந்திருக்கு. இந்த ஆர் மோதிரம் இல்லை, ஆர் மோதிரம் இப்போ நான் பிரவீனா வந்து ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமாம், அவங்க வந்து சோழ சித்திரங்கள் முடிஞ்சோடனே ப்ரிவி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துக்கு பரிசு படம் அப்போ ஒன்றும் கல்யாணம் ஆகலை. சோழ சித்திரங்கள் முடிஞ்சோடனேயுமே அப்புறம் ப்ரிவி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு வந்து இந்த ஆர்னு சொல்லி ஒரு மோதிரம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப காலம் இருந்து அவங்க என்ன ராஜான்னு கூப்பிடுவாங்க, அதனால ராஜாங்கிறதுனால ஆர்னு சொல்லி. பாரதிராஜா சார் கூட உங்களை ராஜன் அப்படின்னா நாம அவர்கிட்ட கூட பேர் என்னன்னு கேட்டால் ராஜன் சொல்லி வச்சிருந்தேன். அவர் ராஜன் அப்படி கூப்பிட்டாரு. திடீர்னு டைட்டில் வந்து பாக்கியராஜ், யார் அவன் பாக்கியராஜ் அப்படின்னாரு. இந்த டைட்டில் போட்டுக்கு பாலகுருண்ணா என்னது அப்படின்னா, இல்லை ராஜன் அவர் பேர் ஒரிஜினலாக பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியா? நான் ஆமாம் சார், எங்கள் வீட்டில் வச்சு அந்த பாக்கியத்தை இழக்க வேண்டாம், அதனால் நான் சும்மாவாது இங்கே வெளியே வந்தப்போ எல்லாத்திட்டையும் இந்த ஒரு ஸ்டைலாக சொல்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மெச்சூர்ட் ஆகாத ஒரு ஸ்டேஜ் சினிமாவுக்கு சான்ஸ் தேடிட்டு வரும்போது அப்போ யாராவது கேட்டால் கோவை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் இது சொல்கிற ஸ்டைலில் டார்லிங் ஞாபகம் வருது சார், ஐஎம் ராஜா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் ஆக போது இதெல்லாம் ஒரு மெச்சூர்டான ஆளுக்கு பண்ணுற வேலை இல்லை, புதுசாக வர்றவனுக்கு பண்ணுற வேலை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு அப்புறம் நானே அம்மா வச்ச பேர் பாக்யராஜுங்கிறது, அந்த பாக்கியத்தை இழக்கணும். உங்கள் சகோதரர்களுக்கு இது மாதிரியான பேர்? எங்கள் அம்மா வந்து செல்வராஜ் தனராஜ் பாக்யராஜ்னு சொல்லி. நீங்கள் தான் கிடைக்கிட்டியா சார்? ஆமாம், செல்வம் வேணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு செல்வராஜ்னு சொல்லி, இல்லைன்னா செல்வின்னு வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்புறம் தனலட்சுமி அல்லது தன்ராஜ் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுவும் பையனா போனதுனால தன்ராஜ். அப்புறம் மூணாவது பாக்யராஜ் அல்லது பாக்யலட்சுமி அப்படின்னு முடிவு பண்ணாங்க. நானும் பையங்கிறதுனால சரி பாக்யராஜ்னு சொல்லலாம். இந்த பாக்யலட்சுமி தான் அந்த சின்ன வீடு கேரக்டருக்கு பேரா சார்? சும்மா ஜென்ரலாக வச்சது பாக்யலட்சுமின்னு. உங்களுடைய படங்களை யோசிக்கும் போது சார் ஒவ்வொரு பேருமே வந்து டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் தான் பேர் வச்சிருக்கேன் கேரக்டருக்கு. சரோஜா குப்பு குட்டு அப்படின்னு அந்த இது பயங்கர ஃபேமஸ். அந்த சரோஜா, அந்த டாக்டர் அம்மா கேரக்டர், அப்புறம் சுகுணா அப்படிங்கிற கேரக்டர். இந்த பேர் வந்து சுமதிக்கு வச்சிருந்தது. ஆமா, சுமதிக்கு. சரிதா மேடம்க்கு மௌனகீதங்கள்ல சுகுணா, அந்த நாட்கள் வசந்தி, மங்களம் அப்படின்னு ஒரு பேரு தூரன் போச்சுல. இந்த பேர்லாம் எப்படி சார் இப்படி வச்சுங்க? வில்லேஜுகள்ல அதிகமா இருக்கக்கூடிய யூசேஜில் இருக்கக்கூடிய பேர்கள் சிலது அப்படி வைக்கலாம்னு சொல்லி வைக்கிறது தான், வேற ஒன்றும் புதுசா இல்லை. சுகுணானா சொல்றதுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு அது நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு அந்த பேர் அப்படி வச்சது. இவ்வளவு குருமரியாதை, பாலகுரு சார்கிட்ட ஒரு நன்றி உணர்வு அப்படின்றதெல்லாம் வந்து இயல்பாகவே உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்ததுக்கா? ஏன்னா நீங்க எழுதியிருக்கிற நிறைய தொடர்கள் பார்க்கும்போது ஸ்கூல்ல பண்ணின சேட்டைகள் அதெல்லாமே ஞாபகத்துக்கு வருது. இல்லை சார், இதெல்லாம் இயல்பா வீட்டில் சொல்லி கொடுக்கறது, வாத்தியாருக்கு கற்றுக் கொடுக்கறதா. பேரண்ட்ஸு சொல்லுவாங்க இல்லையா சின்ன வயசுலேருந்து, அந்த மாதிரி சொல்லி கொடுத்து அதில் வர்ற கேரக்டர்கள் தான். நான் ஒரு வயசில் சின்ன வயசில் எங்கள் மதர் வந்து மத்தியானம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு மறுபடியும் பக்கத்தில் வில்லேஜில் வெள்ளாங்கோயில் இருக்கும்போது
பக்கத்து ஸ்கூலுக்கு போகும்போது எங்கள் அம்மாட்ட இந்த தேன் மிட்டாய் வாங்குறது காசு கேட்பேன். ஓ. அப்போ ஒரு ஓட்ட காசு காலனா, அந்த ஓட்ட காசு கொடுப்பாங்க. அதை போய் கொடுத்தேன்னா காலனாக்கு இது கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடுவோம். ஒரு நாள் எங்கள் அம்மா இல்லை, சரி இந்த பெட்டியிலேருந்து தானே எடுத்து கொடுக்கணும், பெட்டியெல்லாம் இறக்கி அதில் பார்த்தேன் இருந்தது, எடுத்துக்கிட்டு நான் பாட்டில் போய் நானே கோனாருன்னு இருந்தார். அந்த கோனார் கடை கோபாலன் கடை 2 கடை தான் அங்கே பக்கத்து சின்ன கடை பக்கத்துலேயே இருந்தது. ஸோ இந்த கோனார் கடை வீட்டிலேருந்து அப்படி வரும்போது அப்படியே வாங்கிட்டு அப்படி போவேன். அப்புறம் போய் கொடுத்தேன். என்னங்க தேன் மிட்டாயின்னு சொல்லி சொன்னால் அவர் சிரிச்சு அது தேன் மிட்டாய் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் போயிட்டேன். பள்ளிக்கூடம் முடிச்சு வரும்போது பார்த்தா வீட்டில் ஒரே கூட்டம், எல்லாம் அந்த புலம் எல்லாம் நெல்லெல்லாம் காய போகிற மாதிரி புலம் இருக்குமில்ல, அது கொஞ்சம் வீடு பிடி ஒரு 4-5 வீடு அப்படி இருக்கும். ஒரு பெரிய காம்பவுண்டுக்குள்ள, காம்பவுண்டு இல்லை ஆனால் அது ஒரு பெரிய புலம், அதில் ஒரு 3-4 வீடுங்கிற மாதிரி எங்கள் அம்மாவும் வாடகைக்கு ஒரு வீட்டில் இருக்கும். அப்போ அதில் சேர் போட்டு எங்கள் அம்மா உட்காந்துருக்கு, பக்கத்தில் கோனார் உட்காந்துருக்காரு. இங்கே குடியிருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஒரு 5-6 பேர் சுற்றி நின்றுருக்காங்க. நான் அப்படியே பள்ளிக்கூடத்து பையோட போனேன். எல்லாரும் பார்த்து சிரித்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா இங்கே வாடான்னு கூப்பிட்டது. என்னடா பண்ண மதியானம்? ஒன்றும் பண்ணலையே. என்ன இல்லை மிட்டாய் வாங்கினியா அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா. ஏது காசுண்ணே? பெட்டியிலேருந்து எடுத்து கொடுப்பியா, அதனால் அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்து இது பண்ணேன். மிட்டாய் வாங்குறதுக்கு இதை கொண்டு போய் கொடுத்தியா அப்படின்னு காமிச்சாங்க. ஆமாண்ணா, அது மோதிரம், கோல்டு தங்க மோதிரம். எனக்கு தெரியாத ஓட்ட காசுன்னு, இதுவும் ஓட்ட காசு மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன். அவர் சின்ன பையன். அப்போ கேட்டார் அவர், என்னங்கன்னா அம்மா வீட்டில் இல்லையா அப்படின்னாரு. இல்லை, அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க, அவங்க பிரசவம் பார்க்கறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு ஏதாவது ஜோலிக்கு போவாங்க அப்படின்னு சொன்னோடனே சிரிச்சுக்கிட்டு மிட்டாய் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அப்படி சொன்னார். கோனார் எவ்வளோ தங்கமான ஆளாக இருந்தங்காட்டி சின்ன பையன் தெரியாமல் மோதிரத்தை கொண்டு கொடுக்குறானே. அதை அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் இல்லைங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அப்போ தான் வந்தார். பையன் இந்த மாதிரி ஓட்ட காசு நினச்சி இதை கொடுத்தாப்புல அப்படின்னு எங்கிட்ட கொடுத்தாரு. எவ்வளோ தங்கமான ஆள் பாரு அப்படின்னாங்க. அது மனசில் பதிஞ்சிது. நம்ம ஒரு தப்பு பண்ணோம், ஆனால் அது தங்கம்னா அது என்ன அப்படி பெருசாக சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு. அப்புறம் நாளாக அதனுடைய அதுக்கு என்ன விலை என்னங்கிறதெல்லாம் போக அந்த கேரக்டருங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. கண்டிப்பாக. ஸோ அந்த வயசான கோனார் எவ்வளோ கரெக்டாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறது அது மனசில் ஆழமாக பதியும் போது. ஸோ இப்படி கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரையும் கண்டிப்பாக. ஸோ எங்கள் அம்மா எவ்வளோ தூரம் மனசில் வாங்கிட்டு எல்லாத்தையும் அப்ரிசியேட் பண்ணி சொல்லிச்சு அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற சூழலில் நம்ம சந்திக்கிற கேரக்டருக்கு நம்மளை வளர்த்துற விதம் இதெல்லாம் தான் அந்த அன்பாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது, நன்றியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா நல்லா ஞாபகம் இருக்குது. சீனா யுத்தத்தப்போ யாரும் ஸ்கூலில் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அதில் எங்கள் அம்மாவும் போயிருந்தாங்க, டாக்டர் அம்மான்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் மிட்வைஃப் கூட டாக்டர் அம்மான்னு சொல்லிட்டு 7-8 கிராமத்துக்கு பிரசவம் பார்க்குறவங்க. அப்புறம் போய் இந்தியா ரொம்ப சிரமத்தில் இருக்குது, இப்படி சீனா கிட்ட ஃபைட்டு அது இது, நம்ம ஜவான்களுக்கு எவ்வளவோ தேவைகள், அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா உடனே ஃபீல் பண்ணி, அப்போ கையில் காசு இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு வளையல் ஏதோ எல்லாம் கட்டி இந்தாங்க இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குது. அப்போ எல்லோரும் அப்ரிசியேட் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஊருக்கு வந்தால் எங்கள் தாத்தா பாட்டி, அம்மாவோட அம்மா அப்பா, அப்புறம் எங்கள் மாமா எல்லாம் சிரிக்கிறாங்க, திட்டுறாங்க. பைத்தியாரியாக ஏதோ ஒரு 50-100 ரூபா பணம் கொடுத்தா பரவாயில்ல, இப்படி வளையல் தங்க வளையலே யாராவது கழட்டி கொடுப்பாங்க. இல்லை, அவங்க சொல்லும்போது ரொம்ப பாவமாக இருந்தது, நம்ம ஊர் நம்ம நாடு நம்ம ஜனங்க அப்படிங்கிறனால நான் கொடுத்தேன். ஆனால் எங்கள் அம்மா அது பண்ணது எவ்வளோ பெருமையான விஷயம் அப்படிங்கிறது எனக்கு மனசுல ஏறிச்சு. அப்போ என்ன வயசாக இருக்கும்? படிச்சுட்டு சின்ன பையன்தான் அப்போ. நான் அப்போ ஒரு 3rd அப்படி தான், இல்லை அப்போ 5th ஸ்டாண்டர்ட் இந்த அளவுக்கு படிச்சுட்டு இருப்பேன் நினைக்கிறேன். நான் அப்போ லீவுக்கு மட்டும்தான் வெள்ளாங்கோயில் போவேன். மற்ற நேரத்துல எல்லாம் இங்கே கோயம்புத்தூர்ல இங்கே எங்கள் தாத்தா பாட்டி மாமா எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, அங்கே தான் படிச்சுட்டு இருப்பேன். நான் எங்கள் சின்ன அண்ணன் பெரிய அண்ணன் எல்லாருமே நாங்கள் எங்கள் அம்மா கூட நான் ஒருத்தன் தான் ஒரு 4-5 வயசு 3-4 வயசு வரைக்கும் கூட அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் இருந்தது நான் தான். அப்புறம் இங்கே வில்லேஜில் 3ஆவது நாள் அதுக்கு மேலே பள்ளிக்கூடமே இல்லை. அதனால எங்கள் தாத்தா 1ஆம் கிளாஸ் முடிச்சுன்னுமே அங்கே கூப்பிட்டு வந்துட்டார், அங்கே கொண்டு வந்து சேர்த்திட்டாரு. ஸோ அந்த வில்லேஜை பற்றி எனக்கு நல்லா மைண்டில் ஏறினது அந்த 3-4 வயசு வரைக்கும் சுற்றிட்டு இருந்ததில்ல அந்த வில்லேஜ். அதுக்கப்புறமா அடிக்கடி லீவ் விடும்போதெல்லாம் கோட்டையிலே ஆஃப் அடிக்கு அந்த மாதிரி சமயத்தில் அப்போல்லாம் வெள்ளாங்கோயிலுக்கு புறப்பட்டு வந்துடுவேன். அங்கே இருக்கிற சுற்றுப்புற சூழல் இருக்கிறவங்க அங்கே அதிகமாக வேற ஒன்றும் கிடையாது, விவசாயம். அப்புறம் என் வயசு பசங்கள்லாம் அந்த தறி நெய்கிறது,
அவனுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்லேயே தறி தறி இருக்கு, நெய்து. முன்னாள் இது வச்சு தறி நெய்வாங்க. அவனுக்கு அந்த ஒன்று நெஞ்சா ஒரு சாயங்காலத்துக்குள்ளே ஒரு புடவையோ ஏதோ ஒன்று ஓ. அது அவனுக்கு. அதனால அவனுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர நேரத்தில் எங்க கூட வருவாங்க. அது குளிக்க போவோம், அந்த நேரத்தில் கிணத்துல போய் குளிக்கிறதுக்கு நாங்களும் கூட போவோம். நீச்சல் பழகுனதெல்லாம் அப்படித்தான். ஏன்னா அவங்க கூட சேர்ந்து போனோடனே நீச்சல் தெரியாமல் ஏதாவது போயிட்டான்னு விட்டு எங்கள் அம்மா அங்கே இருக்க ஆளை வச்சு இந்த கத்தாழை முட்டின்னு ஒன்று இருக்குது, அது சொரக பொருட்டைன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் கட்டி எங்களை ஆளை விட்டு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி நீச்சல்லாம் கற்றுக்க சொல்லிச்சு. இதில் எங்கள் அண்ணன் சின்ன ஒரு தடவை அப்போ தான் கற்றுக்கிட்டு போனோம். ஒரு தடவை போய் உள்ள கொஞ்ச நாள் ஒரு வாரம் வீட்டில் இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். உடனே நீச்சல் தெரியும் கோயம்புத்தூர் வந்தப்போ அம்மங்குளத்தில் பசங்களோட சேர்ந்துட்டு போய் இவன் உள்ளே போய் குதிச்சு உள்ளே போயிட்டான். அப்புறம் எல்லா பசங்கள்லாம் கத்தி அந்த வழியாக எங்கேயோ ஒருத்தர் வந்தவர் வந்து என்னென்ன பசங்க கத்துறதை பார்த்து ஒரு பையன் உள்ளே போயிட்டாருன்னு அவர்கிட்ட அப்புறம் தண்ணிக்குள்ளே குதிச்சு அப்புறம் உள்ளே முழுகிட்டான். அப்புறம் போய் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து அப்புறம் ஏதோ ஃபர்ஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி அவர் அப்படி தூக்கி சுற்றிக்கிட்டு ஏதோ பண்ணார். அப்புறம் வாமிட்டு அது இது. அப்போ கான்சியஸ் கூட கரெக்டாக இல்லை, ஆனால் வாமிட்டெல்லாம் எடுக்க வச்சுட்டாரு. அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் அவங்க எல்லாம் எங்கள் மாமாலாம் ஓடி வந்து அவரை தூக்கி தோளில் போட்டு, அது என்ன ஏரிமேட்லேருந்து மறுபடியும் மெயின் ரோட்டுக்கு வர்றதுக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 பரலாங்க ஆகிடும். தோல் தூக்கி போட்டுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எதையோ ஒன்று பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி அதை பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணி ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. அப்போ நான் எங்கள் அம்மா கூட இருக்கேன். எங்கள் அம்மா காலையில் வந்து ஹாஸ்பிட்டல் காலையில் டிஸ்பென்சரி ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தா உள்ள தந்தியோ கிடக்குது. அப்புறம் எடுத்து பார்த்துட்டு எங்கள் அம்மா உடனே அங்கேருந்து ஊருக்கு, ஆமாம் கோல்புலூர், அப்போல்லாம் அந்த குதிரை வண்டி தான் பஸ்ஸுங்கிறது. அங்கே வெள்ளாங்கோயிலாம் வந்து 3 கார் போயிடுச்சா 4 கார் போயிடுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிழக்க போகிற பஸ்ஸு போயிடுச்சா மேற்க போகிற பஸ்ஸு போயிடுச்சாம்பாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க எஸ்ஆர்டி போயிடுச்சா கோபால்டு போயிடுச்சாம்பாங்க. ஏன்னா எஸ்ஆர்டி சர்வீஸு கோபால்டு சர்வீஸ் அப்படி இருக்கு. ஸோ அப்போ தான் எனக்கு அந்த ஊரில் வந்து காலையில் 8:30 மணிக்கு ஒன்று விட்டா, அப்புறம் மறுபடியும் 11:30 ஒன்று, அப்புறம் 3:30 மணிக்கு ஒன்று, அப்புறம் 4:30 மணிக்கு இப்படி இருந்து வர மொத்தமாகவே 4 பஸ்ஸு 4 ட்ரிப்பு தான் அந்த வழியாக பஸ்ஸே வருது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தான் அந்த ஊரில் ரெஜிஸ்டர் ஆச்சு. அப்புறம் அதே மாதிரி டூரிங் டாக்ஸி அங்கே இல்லை, பக்கத்தில் போய் குளப்புலூர் அங்கே இங்கே சிறுவள்ளூர் இங்கே தான் போகணும் டூரிங் டாக்ஸி. எத்தனை கிலோமீட்டர் சார் இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும். அதை விட்டா தியேட்டர் பார்க்கணும்னு சொன்னோம்னா 17 கிலோமீட்டர் கோபிக்கு வரணும். அப்புறம் எங்கள் அம்மா கார்டு வச்சிருந்தனால கோபியில் வந்து படம் பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் அங்கேயே டென்ட் வந்துருச்சு. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நாங்கள் லீவுக்கு போகும்போது ஒரு லக்கி தான் அந்த நேரத்தில் டென்ட் இருந்தா. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை படம் மாற்றுவான். எம்ஜிஆர் படம் வந்ததுன்னா அது 3 நாளைக்கு 4 நாளும் ஓடும். எம்ஜிஆர் படம் மட்டும் 3 நாள் 4 நாள், பாக்கி எல்லா படம் 2 நாள், சில படம் ஒரே நாளில் போட்டு எடுத்துருவான். அப்படி உங்க லைஃப்ல பார்த்த முதல் படம்ன்ற மாதிரி ஏதாவது மைண்டுக்கு வருதா சார்? இல்லை, முதல் படம்னு அப்படி டக்குன்னு எனக்கு மைண்ட் சொல்லுது. ஆனால் நிறைய டென்ட்டுகள்லாம் அங்கே இங்கே பார்த்தனால அது எப்போ வந்தது டென்ட்டில் வந்து லேட்டாக வந்திருக்கும். அதனால் ரிலீஸுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு படத்துக்கு போனது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் பெரிய சண்டையெல்லாம் நடந்தது. என்னென்னா எங்கள் அத்தையெல்லாம் இருக்காங்களே, டிக்கெட் எடுக்க போகும்போது பொம்பளை க்ரௌடு எம்ஜிஆர் படத்துக்கெல்லாம் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஜென்ஸு நிறையா இருப்பாங்க, பொம்பளைகளும் பயங்கரம். என்ன கூட கூப்பிட்டு போல டெக்னிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பையனா பொம்பளையை கியூவில் நிற்கிறவங்க முன்னால் போய் எடுத்தால் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போய் 4 டிக்கெட் எடுத்துருவாங்க, 3 டிக்கெட் எடுத்துருவாங்க. எங்க அத்தைக்கு இவ்வளவு மூளைங்கிற மாதிரி அந்த கியூவில் நிற்கிற பொம்பளைக்கு எவ்வளவு மூளை இருக்கும். அதே யார் அவன் உள்ள போனது அப்படின்னா, இல்லை டிக்கெட்டு நான் இங்கே வா எத்தனை டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் 3 டிக்கெட்டா நீ ஒருத்தானே உனக்கு என்ன 3 டிக்கெட்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கு மட்டும் வைக்கானமா எங்கேயோ நின்று உன்ன அனுப்புவாங்க, நாங்கள் என்ன பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு போடா அப்படின்னு சொல்லி துரத்துவாங்க. அப்போ ரொம்ப அழுதம்னா 1 டிக்கெட் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படியெல்லாம் அவங்களோட சினிமாவுக்கு போகணும். அப்போது எனக்கு இந்த மன்னாதி மன்னன் படம் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த எம்ஜிஆர் படம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் அங்கே அடிக்கும்போது நம்ம பக்கத்தில் டம்முன்னு இப்படி குத்திடுவோங்க இல்லையா, அப்படி பொம்பளை பக்கத்தில் இருக்கும் அடித்து அவங்களாம் சண்டை வந்து என்ன பையனை பற்றி வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்ல. அப்புறம் என்னென்னா அந்த 2 ரோக்கு நடுவில் நடந்து போகிறது இருக்குமில்ல, அதில் 1 பையனை குறைச்சிட்டாங்க. ஆமாம், ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களை போட்டு அடிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் பார்க்கும்போது அந்த ஃபைட் சீன் வரும்போது நம்மளே ஒரு உற்சாகத்தில் இதெல்லாம் கொஞ்சம் லேசாக ஞாபகம். நடுவில் உட்கார வச்சது திட்டினது ஞாபகம் இருக்குது. என்னன்னா இது இந்த மாதிரி அப்படி அடிச்சதுக்கு தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள அடிச்சுட்டு இது பண்ணவங்கிறதுக்காக தான் இது பண்ணாங்க. ஸோ எங்கள் அத்தை இவங்களோட தான் சினிமாவுக்கு போகிறது. ஏன்னா பொம்பளை வந்து அது நாகரீகமாக இருக்காது தனியாக படம் பார்க்குறதுக்கு. அதனால் வீட்டிலேருந்து அக்கம் பக்கம் பொம்பளை எல்லாம் வரும்போது போவாங்க. அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து நம்ம பையன் ஒருத்தனை கூட கூப்பிட்டு போன மாதிரி
சேஃபாகவும் இருக்கும், டிக்கெட்டை வாங்குறதுக்கு. அது ஒரு மரியாதைக்காக அப்படி கூப்பிட்டு போற மாதிரி இருக்கிறதுலேயே சின்ன பையன் நான் தான். அதனால என்ன வந்து 8 வயசு 9 வயசு 10 வயசு உள்ளதான் இருக்குங்கிறதுனால என்ன கூட கூப்பிட்டு போயிடுவாங்க. இது எங்க பாட்டியெல்லாம் இப்படித்தான். எங்க பாட்டிக்கு பஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சில நேரங்களில் சில நேரங்களில் படிக்க தெரியாது. எத்தனை நம்பர் வந்து பாடுறா அப்படின்னா 7ஆம் நம்பர் வருதுன்னா 7ஆம் நம்பர் இது போகாதுடா இந்த தேட்டருக்கு அப்படின்ட்டு பூம்புகார் படம் பார்க்கணும். எங்க பாட்டிக்கு பூம்புகார் வந்திருக்கணும்னு அந்த இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த அடியில் நடிச்சாங்களே கேபி சுந்தராம்பாள். ஸோ கேபி சுந்தராம்பாள்னா அவங்க பாட்டுக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியம். அப்போ பூம்புகாருக்கெல்லாம் எங்கள் பாட்டி தான் கூட கூப்பிட்டு போச்சு. கேஎஸ்ஜி படம் ஜெமினி விஜயன் நடிச்சது கற்பகம், அதுக்கெல்லாம் எங்கள் அத்தை அவங்களோட. அப்புறம் நானா பசங்களோட சேர்ந்துட்டு போய் பார்த்தது ராமு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னால முடிச்ச படத்துக்கு இன்ஸ்பிரேஷனே ராமு தான். அப்படியா சார்? ஆமா. என்னன்னா எங்க வீட்டுல ரொம்ப மேடா இருப்பாங்க எங்க அத்தை இவங்க எல்லாம். ஜெமினி படம் அப்படின்னா சிவாஜி, அது விட்டா ஜெமினி. இப்படி லேடிஸ்ல சில பேர் வந்து எம்ஜிஆர் ரசிகர்களா இருப்பாங்க, சில பேர் சிவாஜி ரசிகர்களா இருப்பாங்க. ஜெமினிக்கு நிறைய ரசிகர்கள், கல்யாண பரிசு எல்லாம் அப்படி ஓடிச்சு. அப்போ கற்பகம்னு ஜெமினி கேஆர் விஜயான்னு சொன்னோடனே என்ன பிடிச்சி கூப்பிட்டு போ, அந்த மாதிரி நான் போய் அவங்க கூட படம் பார்த்தேன். இது வந்து இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் இவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதில் பார்க்கும்போதே ஜெமினி பார்த்தாலே பாவமாக இருக்கும். தாடியோட இருக்காரு, ஜிப்பா போட்டுக்கிட்டு சோல்னா பேக்கு, கையில் ஒரு பையனை பிடிச்சிட்டு. ஸோ அந்த போஸ்டர் பார்த்தாலே ஐயோ பாவங்கிற மாதிரி இருக்கும். ஜெமினி கணேசன் அவர் எப்பவுமே சோகமாக தான் நடிப்பார். லவ் சீன் வரும்போது மட்டும்தான் நிறைய இடங்கள்ல சோகமாக தான் போஸ்ட். அப்போ கையில் அந்த போஸ்டோட இருக்கிறது வந்து லேடிஸ்க்கெல்லாம் பயங்கர அட்ராக்ஷன். அவசியம் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் போனேன். அப்போ போனப்போ அதில் வந்து அந்த கதை வந்து இவர் ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க, பையனோடையே சுற்றிருப்பா. பையனுக்கு வந்து ஷாக்கில் வந்து இது போயிருக்கும், பேச்செல்லாம் போயிருக்கும். அவனை கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது வந்து கேஆர் விஜயா வந்து லவ் பண்ணும்போது இந்த பாட்டெல்லாம் நிலவே நிலம் நெருங்க. ஸோ எனக்கு முந்தான முடிச்சு கதை பண்ணலான்னு சொல்லும்போது பழைய படங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்கு அசை போட்டு பார்த்துட்டு நம்ம என்ன வித்தியாசமாக என்ன கேரக்டர் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த போஸ்ட் மைண்டுக்கு வந்துருச்சு. அந்த பையனோடு நிற்கிறது. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்னா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா, அன்னைக்கே லேடிஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ நான் கை குழந்தையோட இவ்வளோ பெரிய பையங்கிறது சரியா இருக்காது நம்ம ஏஜுக்கு, ஜெமினிக்கு ஓகே, நம்ம ஒரு கை குழந்தையோட வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒரு கை குழந்தையோடு இருக்கோம், அது எப்படி கதை பண்ணுவோம், அதை வச்சுட்டு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி திங்க் பண்ண ஆரம்பிச்சு முதல்ல ஒரு கதை பண்ணியிருந்தேன். அது ஒரிஜினல் என் குழந்தை கிடையாது, அனாத ஆசிரமத்திலிருந்து தத்தெடுத்து வந்திருப்பேன். எதுக்கு தத்தெடுத்து என் குழந்தை மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்னன்னா நான் எங்க வேலைக்கு போகணும் இன்டர்வியூக்கு, அந்த ஓனர் வந்து ஒரு விடோயர். ஹீரோயினை வந்து சின்ன வயசுலேருந்தே அவர் ஒய்ஃப் இறந்துட்டா கூட குழந்தை மேலே ரொம்ப பாசமாக வளர்த்திருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கும்போது நம்ம ஒரு கை குழந்தையோட போய் கண்டிப்பா ஒரு விடன்னா உடனே வேலை கிடைச்சிடும் இல்லையா, அதுக்காக ஆசிரமத்தில் தத்து எடுத்துட்டு போயிருப்பேன். ஆனா அவங்க என்ன நினைச்சிருவாங்க, உண்மையிலேயே வந்து சொன்ன பொய்ய வந்து நிஜம் நம்பிட்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து பாவம் ஒரு குழந்தைய வச்சுட்டு கை குழந்தைய வச்சுட்டு இப்படி ஒரு சமாளிக்கிறாரு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி இவர் அதை வச்சுக்கிட்டே சமாளிச்சு எல்லாம் பண்ணுவாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு மேல ஒரு சின்ன லவ் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை பண்ணி இன்டர்வியூல தெரிஞ்சு போகும் இவன் வந்து இது இவர் குழந்தை இல்ல தத்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துறதுக்காக அந்த அப்பா வந்து ஈல்டு ஆயிடுவார்ல ஈஸியா. நம்மள மாதிரியே ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கும் போது அந்த கஷ்டம் அவருக்கு தானே தெரியும். அந்த ஃபீலிங்ல தான் வந்து சீட் பண்ணிட்டான் அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள கல்யாணம் ஆயிரும், தாலி கட்டியிருப்பேன். உடனே துப்பாக்கி எடுத்துட்டு சுட வந்து நான் தப்பிச்சு ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை பண்ணியிருந்தோம். அப்புறம் நானே வந்து அடுத்த நாள் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு இல்லையே அந்த கதை கொஞ்சம் மாற்றிக்குவோம், ஒரிஜினலாகவே ஒரு விடோன்னு வச்சுக்கலாம். இது வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறத விட ஒரிஜினலாக விடோயர் அப்படின்னு சொன்னோம்னா ஃபீல் நல்லா இருக்கும். அப்புறம் சிட்டியாக வேண்டாது, அது ஊட்டி எஸ்டேட்டு அந்த மாதிரி வேலைக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை அப்படியே மாற்றி வில்லேஜாக பண்ணிக்குவோன்னு சொல்லிட்டு அப்புறம் வில்லேஜ் வாத்தியாராக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் முந்தான முடிச்சு இந்த கதை. ஆனால் ஒரு பாருங்க சார் ஒற்றுமையை, கிட்டத்தட்ட ஏவிஎம் செட்டியார் கூட அந்த ஹிந்தியில வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டில்லை பார்த்து தான் ராமு அந்த படத்தையே பண்ணதா சொல்லி ஒரு இதில் படிச்சிருக்கேன். தெரியல, அதே ஏவிஎம் ராமு அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான்
இப்படி நம்ம ஒண்ணு பண்ணாருமே போஸ்டர் தான் Poster. அது அந்த கை குழந்தையோட அந்த ஜோல்னா பேக்கோட தாடியோட சோகமா அப்படி நிக்கிறது இருக்கு அது அது பொம்பளைகளுக்கெல்லாம் பயங்கர அட்ராக்ஷனா இருந்தது. அந்த படம் அவசியம் பார்க்கணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க படம் ரிலீஸ் அப்போ அந்த நேரத்துல. அதே ஏவிஎம்க்கு முந்தரம்பிச்சு அது அது டைரக்டர் கூட எனக்கு மறந்து போச்சு, யார் டைரக்டர் தெரியல. ஏசி திருலோச்சந்திரன் சார். அப்படியா? ஆமா சார். ஏவிஎம் படமா அது? ஆமா சார், ஏவிஎம் படம் சார். அப்படியா? ராம ஏவிஎம் படம்? ஆமா, ஏவிஎம் படம் சார். எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. ஒரு இடத்துல அந்த ஜெமினி, எங்க அத்தை, அவங்க இவங்க எல்லாருமே பேசிக்கிறது, அதனால அந்த போஸ்ட் மைண்ட்ல அப்படி நின்றுச்சு. கரெக்ட் சார். அப்புறம் அதான் பண்ணேன். அது கேஜி எம்படம்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கேஸ் ஆமா, போட்டாரு. அந்த நமக்கு இன்ஸ்பயர் ஆனது இது. அவர் ஏதோ கோகிலவாணி ஏதோ ஒரு படம் அவருடைய கதை அது இதுன்னு சொல்லி, அப்புறம் டாலிக்கு அதே மாதிரி என்னோட கதை அப்படின்னு சொல்லி சொன்னது. இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பார்க்ல இருந்து ஆரம்பிக்கிறது. இது எப்படி ஒரு போஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு புதுசா ஒரு கதை பண்ணி அப்புறம் அந்த கதையை மாத்தி அது வேண்டாம். அப்படியான ஸ்பார்க் தான் சூரியராஜ் சித்திரங்களா சார்? அந்த இங்க அதெல்லாம் இருந்தாங்க ஒரிஜினல் கேரக்டர்ஸ் ஊர்ல. கதை நான் பாதி கதை 50% நான் பண்ணிக்கிட்டேன். ரியலா இருந்தது வந்து அந்த மாதிரியே ஒரு டெய்லர் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு வயசு பொண்ணுங்க, ஒரு 2 பொண்ணுங்க, ஒரு பையன், இவங்கெல்லாம் ஒரு 3-4 குழந்தைங்க அவங்களுக்கு இருந்தாங்க. ஸோ அந்த ஊர்ல எல்லாருமே அவங்கள ஒரு தனித்துவமா அவங்கள மட்டும் பார்ப்பாங்க. என்னடா அப்படின்னா அவங்க புருஷன் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அந்த ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணுறது, வயசு பொண்ணு, இன்னும் 2 பொண்ணுங்க, இன்னொரு பையன், இவங்களை எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அந்த அம்மாவுக்கு டெய்லரிங் மிஷின் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஏதோ ரன் பண்ணி ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அம்மா கொஞ்சம் யங்காக இருக்கிறதுனால வந்து அது ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அதுக்கு துணி தைக்கிறோமோ இல்லையா, சும்மா அதுக்காக போகிற மாதிரி வர்ற மாதிரி எல்லாம் போவாங்க இல்லையா. ஸோ இதில் இந்த அம்மா கேரக்டர் அங்கே ஊரில் எல்லாரும் பார்க்குற பார்வை, இவங்க மட்டும் ஏன் தனித்துவமாக தெரியுறாங்க அப்படிங்கும்போது அந்த சூழல் இதெல்லாம் மைண்டில் இருந்தது. அப்போ சூரியலாசத்தில் பண்ணும்போது ஏன் ஹீரோயின் அந்த பொண்ணை வச்சுக்கூடாது, ஒரு அம்மா இப்படி அதை அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் அதை ஒரு ஹீரோ லவ் பண்ணுறான் அப்படி வச்சுக்கிட்டேன் என்ன அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரிஜினல். அப்புறம் அந்த டெய்லர் கடை காளி என்னன்னுங்கிறது ஒரிஜினலாக கவுண்டமணி கேரக்டர். எங்கள் ஒர்க் ஷாப் பக்கத்தில் பாரதிபுரத்தில் ஒருத்தர் டெய்லர் இருந்தார். அவர் எப்பவுமே இதே மாதிரி தான் ஹியூமராக பேசுகிறவர். நான் பொழுது போகாமல் ஒர்க் ஷாப் போகும்போது வரும்போதெல்லாம் அவர் கடையில் தான் ரொம்ப அதிக நேரம் உட்காந்துருப்பேன். அப்போ வர லேடிஸ் அவங்ககிட்டலாம் அவர் பேசுகிற விதம் இல்லாமல் ரொம்ப ஹியூமராக கொஞ்சம் செக்ஸ் ஓரியன்டா அப்படி பேசுவார், ஒரு டபுள் மீனிங் வர மாதிரி. ஆனால் யாரும் அவங்க தமாஷா பேசுறதுனால தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர். அதனால என்னையா ஜாக்கெட் வந்து இப்படி இப்படி டைட்டாக தைச்சு வச்சிருக்கேன் என்ன அதுன்னு சொன்னா உடனே ஒரு ஸ்பான்டேனியஸ் அப்பவே மேலே உங்க வீட்டுக்காரர் இல்லை அந்த நேரத்தில் அளவு எடுத்து வச்சா அவர் வந்துட்டாரு அப்புறம் டைட்டாக காமிச்சா இருக்கும். சிரிக்காம அவர் சீரியஸா சொல்லுவாரு. பொம்பளை அவ்வளவு கோபமா திட்ட வந்தவங்க இதை சொன்னோன்னுமே வாயை பொத்திக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. நமக்கு எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, என்னது அவர் என்ன அவங்க கேட்கறது நியாயம், நான் ஒன்னையும் தானே சொல்லி ஆகலாம் அப்படி. அந்த மாதிரி அவர் வந்து ஒரிஜினலாகவே அந்த காளி என்னங்கிற கேரக்டர். ஸோ அவர் எதை பேசினாலும் இப்படி ஹியூமரோட பேசுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது எனக்கு அந்த ஜோக்கு அவர் பேசுகிற விதம் இதெல்லாம் மைண்டில் நின்றுது. ஸோ அதனால் ஹீரோயின் வீட்டுக்கு ஏற்றாப்புல அந்த காளி என்ன இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த கேரக்டர் அங்கே பண்ணி அந்த காஜா சிரிப்பு காஜா எடுக்கிற பையன் அவர் நீங்க பிடிச்சிக்கல சார். காஜா சிரிப்பு இல்லை, அவன் புதிய வார்ப்புல தம்பி கேரக்டர்ல அதில் பழக்கமானதுனால அப்புறம் அப்படியே வரிசையா பயன்படுத்திக்கலாம். சூரியராஜ் சித்திரங்கள்னு சொல்லும்போது ஞாபகத்துக்கு வர விஷயம் 2 சார். ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி கேட்டுறலாம். சுவரில்லாத சித்திரங்கள்னு நெகட்டிவ் டைட்டில், ஒருகை யோசை நெகட்டிவ் டைட்டில், மௌன கீதங்கள் அப்படிங்கிற நெகட்டிவ் டைட்டில். இது யதார்த்தமா வந்ததுங்க. எங்கூட அசிஸ்டண்டா வந்து சேர்ந்த ஒரு பையன் ஃபர்ஸ்ட் சூரியலா சித்திரங்கள் அப்பதான் வந்தான். அப்போ சூரியலா சித்திரங்கள் அந்த டைட்டில் சொல்லும் போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்புறம் ஒருகை யோசை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் ஃபீல் பண்ணி வச்சது. அப்புறம் இதே டைப்லேயே போகும்போது மௌன கீதங்களும் எனக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. ஸோ அப்போ விடிய வரை காத்துரு இன்று போய் நாளை. ஆமாம், அது விடிய வரை காத்துரு. வெயிட் அன்டில் டார்க்னு ஒரு படம் வந்தது, இங்கிலீஷ் படம், த்ரில்லர். ஒரு பொண்ணு கண்ணு தெரியாதவோ அவளை மாடர் பண்ணுறதுக்காக வீட்டுக்குள்ள ஒரு 2 பேர் வந்துடுவானுங்க. இவன் கண்ணு தெரியாதோ எப்படி மேனேஜ் பண்ணி அதுலேருந்து தப்பிச்சு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி அவங்கள எப்படி இது பண்றா அப்படிங்கிற மாதிரி கதை. அவள் வந்தோன்னுமே அதில் ஹைலைட் என்னன்னா, அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இப்படி தப்பா ஆளுங்க நுழைஞ்சிட்டாங்க, நம்மளை ஏதாவது பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னுமே அவன் முதல்ல
வீட்டு ஃபீஸ் கேரியர் பிடிங்கி வீசிடுவா. ஓ ஏன்னா எனக்கு வீட்டுக்குள்ள எங்க வேணா போக முடியும். பழக்கம் இருக்கு. அவனுக்கு தானே இருட்டு அவனுக்கு பழக்கம் இல்லையில. ஸோ நைட்ல அவனுக்கு மாட்டிக்குவானுங்க. ஆமா சார். அந்த ஹைலைட்டே அந்த படத்துல வந்து அந்த மாதிரி ஜாதி. ஸோ நான் வெயிட் அண்ட் டார்க் அந்த டைட்டில் நல்லா இருந்தது. என்னன்னா இருட்டு வரை காத்துருன்னு எதுக்கு சொல்லி டைட்டில் வச்சாங்கன்னா அப்புறம் கதை இதுக்காக வச்சாங்க அப்படின்னு. அப்போ நம்ம விடியும் வரை காத்துருன்னு வச்சுக்குவோம். வெயிட் அண்ட் டார்க்னு வைக்கிறத விட விடியும் வரை காத்துருன்னு வைப்பேன். அதே விடியும் வரை காத்திரு படம் கூட ஒரு நன்றி உணர்வின் வெளிப்பாடு தானே சார் தூயவன் சாருக்கு? அவர்கிட்ட தான் முதல் வேலை கிட்ட வந்தது. அப்புறம் அவர்கிட்ட நான் அவர்கிட்ட வேலை பார்க்க முடியல. ஆனால் அவர் இப்படி ஜி ராமகிருஷ்ணன் கிட்ட சார்கிட்ட இது பண்ணி விட்டாரு. அப்புறம் அங்கே பாலகுரு கிடைச்சோன்னே எங்கள் டைரக்டர்கிட்ட வந்து அவர் ஜாயின் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் என்னுடைய கதைகளுக்கு டிஸ்கஷனுக்கெல்லாம் நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தூயவன் சாரெல்லாம் கூப்பிடுவேன். அவர் ஜிபிஎஸ் இவங்கெல்லாம் வருவாங்க என்னுடைய கதைகளுக்கு.